இந்த பனிக்காலத்தில் எல்லாருக்கும் தொண்டெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா டீ குடித்தா எப்படி இருக்கும்? அதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இது மாதிரி நசுக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நசுக்கிடுவோம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சுகர் அப்படியே மெல்ட் ஆகி சுகர் வந்து கேரமல் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் கலர் அப்படி மாறி வருதில்ல, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை இப்போ அதில் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுட்டோன்னா அப்படியே கரைஞ்சி அது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை கிராம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது கூடவே நம்ம டீத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம பாலையும் அது கூட சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 டீ அளவுக்கு போடுறேன். பால் எல்லாம் டீத்தூள் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க தான் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்கும். நம்ம எதுக்கு சுகரை முதல்ல இது பண்ணி போடுறோன்னா அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிளாஸில் அதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான மசாலா டீ இந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.